செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் இறுதிக்கட்ட விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. விசாரணையில் சி வி சண்முகம் பங்கேற்றிருக்கிறார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரிய புகார் பற்றி தேர்தல் ஆணையத்தில் இறுதிக்கட்ட விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு பொதுக்குழு முடிவுகளை எதிர்த்து புகார் தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்தில் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. தேர்தல் ஆணைய விசாரணையில் அதிமுக சார்பாக சி வி சண்முகம் பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழு விவரங்கள். அதிமுகவினுடைய சின்னம் யாருக்கு, கட்சி யாருக்கு என்பது தொடர்பான தேர்தல் ஆணையத்தினுடைய இறுதி விசாரணை என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் மற்றும் அதனுடைய முடிவுகள் என்பது செல்லாது எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக அங்கீகரிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு மனுக்கள் என்பது தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மூத்த தலைவர்களான புகழேந்தி, சி பழனிசாமி, பி ரவீந்திரநாத் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோர் சார்பாகவும் உள்ளிட்ட மொத்தம் 15 மனுக்கள் இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். அதே சமயம் அதிமுகவுடைய தொண்டர்கள் ஆதரவு மற்றும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆதரவு என்பது தங்கள் தரப்பிற்கு உள்ளதாக அதிமுக சார்பாகவும் எடப்பாடி பழனிசாமி சார்பிலும் 2 மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதன் மீதான இறுதி விசாரணை தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் தற்பொழுது அதிமுக மற்றும் அதிமுக கட்சி மற்றும் எடப்பாடியினுடைய சார்பாக சி வி சண்முகம் மற்றும் வழக்கறிஞர்கள் குழு என்பது தற்பொழுது விசாரணையில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். ஓபிஎஸ் தரப்பில் வழக்கறிஞர் ராஜலட்சுமி பங்கேற்று அவர் தரப்பு வாதங்களையும் அவர் முன்வைத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் தனி மனுதாரர்களான சி பழனிசாமி, பி ரவீந்திரநாத், ராம்குமார் ஆதித்தன், புகழேந்தி ஆகியோரும் இந்த விசாரணையில் நேரடியாக பங்கேற்று தங்கள் தரப்பு கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்னதாக தொடங்கிய இந்த விசாரணை என்பது சுமார் 2 மணி நேரங்கள் வரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.